எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை தொழில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமாரியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்ன சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவர் உலக இரட்சகர் என்று சொல்கிறார்கள். உண்மைதான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர் இரட்சகர். பாரபட்சமின்றி எல்லா ஜனங்களுக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறார். இரட்சகர் என்று சொன்னால் விடுவிக்கக்கூடியவர், மீட்கக்கூடியவர் என்று பொருளாக இருக்கிறது. எவையிலிருந்து அவர் விடுவிக்கிறார், எவைகளிலிருந்து அவர் மீட்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதர்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய மகா தண்டனையிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். யாருக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறார்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் இலவசமாய் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இது எங்கும் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்க அவர் ஆசையாய் இருக்கிறார். அவர் உலக இரட்சகர், எங்கும் நிறைவாய் வியாபித்து இருக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்திலும் பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தேவன் சொல்லுகிறார், ஒரு மனிதன், கர்த்தரை விசுவாசித்த மனிதன் அவரிடத்தில் அன்பா இருக்கும் பொழுது அவர் வந்து, அதாவது திரியேக தேவன் வந்து வாசம் செய்வோம் என்று அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் வந்து என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறதுனாலே, ஒருவேளை இந்தியா முழுவதும், அமெரிக்கா முழுவதும், சீனா தேசம் முழுவதும், இப்படி உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் அவரிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர் அங்கு சென்று அவர்களோடு கூட வாசம் செய்கிறார். அப்படி என்று சொன்னால் எல்லா இடத்திலும் நிறைவாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் என்பதை வேத வசனங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஓர் இடத்திலே ஒரு சில பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எருசலேமுக்கு செல்வதோ, பெத்லெகேமுக்கு செல்வதோ, அவர் பிறந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று செல்வதோ, அது சுற்றுலாவாக செல்வது தவறில்லை. ஆனால் அங்குதான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையிலே நாம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். பிரியமானவர்களே, விசுவாசித்த நாம் அவரை தொடர்ச்சியாக விசுவாசித்து கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்கிறாராம். இது மொழிக்கு அப்பாற்பட்ட நிலையில, நிறத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில, இல்லையா, இனத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில மனிதர்களுக்குள்ளாக அவர் இருதயத்திற்குள்ளாய் வாசம் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சிந்தைக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக வாசம் செய்யும்படியாக விரும்புகிறார். அவரோடு கூட தாபரிக்க, தங்க, சஞ்சரிக்க அவர் விரும்புகிறார். பாருங்கள், எவ்வளவு சமீபமாக அவர் இருக்கக்கூடிய ஆண்டவர் என்பதை வேத வார்த்தைகள் நமக்கு சாட்சிகளாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பிறந்தியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எவ்வளவு அருமையான சாட்சி, எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். அப்போஸ்தலரிடத்திலே அவர் பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்திலே சொன்னது. அப்போஸ்தலரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா இடத்திலும் சுவிசேஷம் சொல்லுங்கள், நான் சொன்ன உபதேசம் அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி என்று கட்டளை கொடுக்கிறார். இல்லையா? அந்த உபதேசம் சொல்லி கொடுக்கும் பொழுது தேவன் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள்
மரித்தார்கள். பிறகு இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கைக்கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் கைக்கொண்டு உலகம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இன்றும் இருக்கிறோம், அவர்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேத வார்த்தையின்படி ஊழியம் செய்யும் பொழுது தனி மனிதனோடு கூட அவர் இருக்கக்கூடிய ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தையும் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். யோவான் 2 அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 2 அதிகாரம் 25 வசனம், மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இருக்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், அவர் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதய சிந்தனையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதய சிந்தையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினாலே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் வாழ தேவன் விரும்புகிறார். இந்த எளிய சிந்தனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக.